Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா லூட்ரி. இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். லூட்ரி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒர்த் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா சீரிஸ். ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா சாலிடா 45 minutes to 1 hour வரைக்கும் ஒரு 6 hours 30 minutes தான் ஒரே சிட்டிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல சீட்டேஜ் த்ரில்லரா பயங்கரமா என்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது மட்டும் இல்ல, புக்கை இன்ஸ்பயர் பண்ணி நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. கேப்டன் பிலிப்ஸ்ங்கிற புக்கை தான் இன்ஸ்பயர் பண்ணி நாவலா நரேட் பண்ணியிருந்தாலும் அந்த புக்கே ட்ரூ ஸ்டோரிங்கும் போது எந்த அளவுக்கு ரியல் இன்சென்ஸை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்கேட் கேம்ஸ் வெப் சீரிஸ் ஜாக் ஸ்பேரோவோட கேப்டன்ஸ் ஆஃப் தி கரேபியன் மூவி உங்க மனசுல வந்துட்டு போகும். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எலமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி ஃபியூஷனா ஃபேண்டசியும் கலந்து கொடுத்துருக்காங்க. கமர்ஷியலை தாண்டி த்ரில்லும் எமோஷனும் ஓவர் டோஸ் ஆயிருக்குங்கிறது அப்பட்டமா இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஷார்ட் நேரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கப்பல் கூட்ஸையும் பயணிகளையும் ஏத்துக்கிட்டு சொலாமை நாட்டை கடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன, அங்க இருக்கக்கூடிய கேப்டன் ஷிப்பையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்காக என்ன நெகோசியேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுறாரு, அந்த கப்பல் யாரோட, கப்பலுக்குள்ள என்ன இருக்கு, அது யாரு கொள்ளையடிக்க வந்தாங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க மாட்டிக்காம எப்படி உயிரோட அத்தனை பேரையும் காப்பாற்றி தப்பிச்சாங்க, அங்க நடக்கக்கூடிய அதிரிபுதிரியான சம்பவம் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வெப் சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். சீரிஸோட மேஜரான ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹைஜாக் போர்ஷன் தான். ஓப்பனிங்ல ஹைஜாக்குள்ள இறங்கிடுவாங்க, தரமான சம்பவத்தை நிறைச்சு கொடுத்து நிறைய அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்டர்ஸை கொடுத்துருப்பாங்க. சொல்லாமை நாட்டை தாண்டி நிறைய கப்பலில் நடக்கக்கூடிய ஹைஜாக் அண்ட் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பாலிடிக்ஸோட மிக்ஸ் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் ட்ராமாவையும் நிறைச்சு கொடுத்துருக்காங்க. கடலில் கப்பலுக்கு மேலே ஆக்ஷன் சீக்வன்ஸ் சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாங்கும் போது தப்புச்சாலும் தப்பு பண்ண உப்பு தண்ணி குடிச்சு தான் ஆகணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான நரேஷனில் நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிம்லர் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எதுவுமே குறை சொல்ல முடியாததுக்கு டெக்னிக்கலாக சவுண்டான ஒரு சீரிஸ் தான் இது. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூ ஸ்டோரி, அதனால என்கேஜிங்கான கமர்ஷியல் எலமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்துக்குள்ள ஒரு எபிசோட்லையுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டரை நிறைச்சு கொடுத்துருந்தாங்க. அன்பிரடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே நரேஷன்ஸோட எமோஷனையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ட்ராஜடி ட்ராமாவை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த சீரிஸில் நடிச்ச எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை இம்பாக்ட்ஃபுல்லாக கொடுத்துருந்தாலும் நம்ம கேப்டன் கதையோட ஹீரோ அண்ட் அந்த கப்பலோட ஓனர்னு சொல்லி நிறைய பேரோட கேரக்டரைசேஷன் நீட்டாக நோட்டபுளாக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை இம்பாக்ட்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அந்த தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா தான். இந்த சீரிஸில் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவா எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலாங்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தி சேம் டைம் இதுவுமே ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் ட்ராமா சீரிஸ் தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 6 எபிசோட்ல ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சு. ஆல்ரெடி புக்காக படமாக இப்போ சீரிஸாக நரேட் பண்ணி எடுத்தது தாண்டி நிறைய இடத்துல பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி வச்சிருக்காங்க. அது இன்னும் ரியலிஸ்டிக்காக சொல்லியிருந்தா கன்வென்ஷனலாக இருந்திருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய எமோஷனல் கனெக்ட் அண்ட் பாண்டிங்காக லைட்டாக மிஸ் ஆகுச்சு. அந்த இடத்துல ட்ராமா ஓவர் டோஸ் ஆயிடுச்சுங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வீக்கெல்லாம் டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல சீரிஸ் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். சீட்டேஜ் த்ரில்லர் ஃபீலே கண்டிப்பாக இந்த சீரிஸ் கொடுக்கும். லூட்ரி வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.